Hi hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் கீமா மசாலா தான் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கூட்டு அதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம மொச்சக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து எப்படி இந்த சூப்பரான மசாலா தான் செய்கிறதுன்னுட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான மெத்தட். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது வீட்டில் இது போல் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் கைமாவை எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1/2 கப்பு மொச்சக்கொட்டையை பிதுக்கி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுன்னு இருக்கேன் கட் பண்ணி. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 1க்கு 4 கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி எடுத்துன்னு இருக்கேன். 1 இன்ச்சு பட்டை எடுத்துன்னு இருக்கேன். 4 கிராம்பு எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துன்னு இருக்கேன். 2 துண்டு கருவேப்பிலை எடுத்துன்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சூப்பரான மட்டன் கீமா மசாலா செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த மாதிரி மிக்சர் ஜாரை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். அது கூட இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். இப்போ இதே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிரேவி செய்கிறதுக்கு தேவைப்படுற கடாயை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்த மொச்சக்கொட்டையை நான் வந்துட்டு இது தண்ணியில் ஊற வச்சு அதை பிதுக்கி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணோம்னா இது வந்துட்டு ஒரு ஆஃப் பாயிலாக நம்மளுக்கு வெந்திருக்கும். அதோட இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ இதையும் நம்ம அதே பிளேட்டில் சேர்த்துக்கணும். மொச்சக்கொட்டை இருக்கிற பிளேட்டில் அப்புறம் அதோடையே நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்து கடாயில் அதோடையே காய விடணும். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டையும் கிராம்பும் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கணும். அதோட 2 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்துக்கணும். இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மசாலாவை கம்ப்ளீட்டாக நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அதோட இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக அரைச்சி எடுத்துக்கிறதுனால இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே முக்கியமான மெத்தட். இது 15 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கீமாவில் இருக்கிற தண்ணியை இது விட ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் ஒரு சின்ன டம்ளர் தண்ணியை ஜாரோடையே சேர்த்து அலசி சேர்த்துக்கினேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் ஹை ஃப்ளேம்லேயே. இது நடுவில் ஒரு 2 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃப்ளேம்லேயே கொதிக்கிற ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கணும்.
கடைசியாக இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷத்து வரைக்கும் இதை நான் அப்படியே ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுறேன். அப்போ தான் திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை விட்டேன். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. இது நிறைய கிரேவியாகவும் இல்லாமல் ஃப்ரையாகவும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டு இதை நம்ம சுட சுட சர்விங்காக எடுத்துக்கலாம். ஸோ நீங்களே பார்த்துட்ருப்பீங்க இது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னுட்டு. அது மட்டும் இல்லை, இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி பூரி கூடயும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்துக்கூடயும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.